ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு நல்ல சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், நிறைய குழம்பு ரெசிபீஸ் இருக்குது. இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ மொச்சப்பயிர் எடுத்துருக்கோம். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பத்தை அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே மிளகாய்த்தூள் வதங்கி வந்துடும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருந்த மொச்சப்பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மைய இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா செலவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வாணலிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் வாணலியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து சிம்மில் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 5-6 கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூடவே வேக வச்சுருக்க அந்த பயிரையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் குழம்புலையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தண்ணி இதுவே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் குழம்பு தண்ணியாக வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வைக்கிறதால இந்தளவு தண்ணி போதும். இப்போது இது உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பயிர் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். எனக்கு உப்பு சரியாக இருந்தது. இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ கடைசியாக ஒரு கை நிறைய பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். சூப்பராக நல்ல டேஸ்டியான பச்சை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.